நணியானே மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே கரந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றார் கட்டி புறந்தோல் ஓர்த்தெங்கும் புகழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. ஓம் பழனி ஆத்தாள். இங்கே தாராபுரத்திலிருந்து அமராவதி ஆற்றை தாண்டி அந்த பக்கம் உப்புத்துறை பாலம் போகிற வழியில் ஹைவே ஓரத்தில் ஒரு ஓட்டு வீடு, 75-76 வயசு இருக்கும். ஒரு மில்லில் கடலை அறுக்கிற மில்லில் கூலி வேலைக்கு போகிறாங்க. அதில் இருக்கிற கடலையெல்லாம் சொத்த கடலையை பிரிப்பது, இப்படி கூலி வேலை. காலையில் 8:30 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணி திரும்பி வரும். அது எத்தனையோ பேர் கூலி வேலைக்கு போகிறாங்க. இதில் என்ன விசேஷம்? அந்த வேலையில் விசேஷம். 8-10 மணி நேரம் வேலை செய்த பிறகு மற்ற நேர வாழ்க்கை எப்படி இருக்குது, அதுதான் விசேஷம். காலையில் 4:30 மணி 4:45 எழுந்திருப்பாங்களாம். சமையலெல்லாம் முடித்து வச்சுட்டு அங்கிருந்து கோவிலுக்கு போய் தான் ராத்திரி நேரத்தில் கட்டிய மாலை, நல்ல விடிகாலையில் கட்டிய மாலை, நல்ல ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு அகலமான பெரிய மாலை, அதை கொண்டு போய் ஒரு கோவிலில், ஏதோ ஒரு கோவில் பக்கத்தில் இருக்கிற கோவில், சில சமயம் லீவ் போட்டு திருவண்ணாமலை மாதிரி தூரத்தில் இருக்கிற கோவிலில் கொண்டு போய் கொடுக்குற ஒரு வேலை. அதற்காக பூ பறிக்கிற வேலை. ராத்திரி வேலையை விட்டு திரும்பி வந்த பிறகு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரைக்கும் எங்கெல்லாம் பூ செடி பூ மரம் தெரிகிறதோ அங்கெல்லாம் போய் அனுமதி கேட்டோ அல்ல ஹைவேல இருக்கிற பூக்களை நிறைய பறித்துட்டு வந்து ராத்திரி 10-10:30 மணிக்கு அதை தொடுத்து அழகான கட்டு மாலையை தொடுத்து வைப்பாங்க. இது எத்தனை வருஷமாக செய்கிற அப்படின்னு கேட்டபோது, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி மாலை தொடுத்து சாமிக்கு கொடுக்கணும் அப்படின்னு, ரொம்ப சின்ன வயசில் கல்யாணத்துக்கெல்லாம் முன்னால் இருந்து சிறு பெண்ணாக இருக்கும் போதுலேருந்து இருக்கான். ஏன் மாலை கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு கேட்டேன். நம்ம புடவை சாத்திரம், அதை நாமே அப்புறம் ஏலம் போட்டு நாமே எடுத்துக்கிறோம். நைவேத்தியம் செய்கிறோம், அதை நாமே எடுத்து சாப்பிட்றோம். தேங்காய் உடைக்கிறோம், அதை நாமே எடுத்துக்கிறோம். அவருக்கே கொடுக்குற என்ன விஷயம் இருக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி, பூ மாலை அது நாம் எடுப்பதில்லை. அழகாக சொன்னாங்க. அதனால் அவருக்கே கொடுக்கணும் அப்படின்னு ஆசையில் எத்தனை வருஷமாக செய்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 65 வருஷங்களாக இது ஒரு வேலை. அடுத்த 65 வருஷங்களாக. இதுக்கு நடுவில் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்திருக்கு. ஹைவேல அப்பா அங்கேருந்து வேறு இடத்துலேருந்து இடம் மாறி இங்கே இடத்த வாங்கி அந்த இடத்துல தன்னுடைய சொத்தை விட்டுட்டு அந்த இடத்த வாங்கிய அந்த இடம் ஹைவேல போச்சு. ஹைவேல போனதுனால ஒரு 5 லட்சமோ ஏதோ பணம் கிடச்சி தான். அந்த 3 பேர் பங்கு. அதில் ஒரு சிறிதாக அந்த பழைய வீடை இடித்ததில் இருக்கிற சாமானெல்லாம் வச்சு பக்கத்தில் ஒரு வீடு கட்டிக்கிட்டாங்களாம். ஹைவேல இடம் போச்சு. இது நம்ம கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள். கல்யாணம்
25 வயசு அதில் கல்யாணமாகி, படிக்கல அதிகமாக, கல்யாணமாகி 5 வருஷம் 2 குழந்தைகளை கொடுத்துட்டு அவர் காலமாயிட்டாராம். 30 வயசில் வெள்ளைப்புடவை. அந்த 2 பெண்கள் படிக்கணும், படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி. தான் படிக்கலை, ஆனால் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அபிராமி அந்தாதி, சிவபாக்கியர் நிறைய, நேற்று ஒரு மணி நேரம் எல்லாத்துலேருந்தும், இது நான் அந்த கோவிலில் எழுதி வைத்திருக்கேன், அதுலேருந்து பார்த்து படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு மனப்பாடமாக அத்தனை நிறைய விஷயங்கள் மனப்பாடமாக அழகாக உணர்ச்சி பூர்வமாக பாடுறாங்க. படிக்கலை, யாரோ அப்படியே எழுத்து அப்படியே அங்கங்கே கற்றுக்கிட்டு கோவிலில் இருப்பதை மனப்பாடம் செய்து இந்த பாடலெல்லாம் பாடி 2 பெண்களையும் படிக்க வச்சுருக்கிறேன். ஒரு பெண் எம்எஸ்சி எம்எடு, இன்னொரு பெண் டாக்டரேட்டு. இவங்க ஸ்கூலில் டீச்சராக இருக்கக்கூடியவன், அவன் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவன். 2 பேரையும் படிக்க வைத்து நல்ல வசதியான இடங்களில் கல்யாணம் பண்ணி கொடுத்து மாப்பிள்ளைகள்லாம் நல்ல வசதியோடு இருக்கிறாங்க. இங்கே வந்துடுங்க, எங்களோட எங்கே இருங்கன்னா, நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள்லாம் கூலித்தொழில் போகுது எங்களுக்கு எல்லோரும் சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. அது நான் இதுதான், இந்த பூ மாலை தொடுத்து சாமிக்கு கொடுப்பது தேவாரம். நீ அந்த இது சொன்னாங்க, பாமாலை நீங்கள்லாம் பாடுறீங்க, நான் பூ மாலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்து இந்த இதை விட்டுட்டு நான் வர வேண்டும். அப்போ சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னேன், எனக்கு இந்த பூ மாலை தொடுக்க முடியாத ஒரு நாள் அந்த மாதிரி ஏதாவது நோய் வந்தால் அந்த நொடியே உயிர் போகட்டும், எடுத்துன்னு போயிரு. இதுதான் பிரார்த்தனை பண்ணுறாங்க சாமிக்கிட்ட. அப்படியே சும்மா போகும்போது நேற்று நான் எங்ககிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். அங்கே போய் அந்த சிவன்கிட்ட போய் அவர்கிட்ட போயிட்டு வரேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ரொம்ப இன்னோசென்ட்லி டிவைன், இன்னோசென்ட்லி டிவைன். ஒரு அற்புதமான ஆனந்தமாக 1 மணி நேரம். நான் நேற்று திருச்சி போக வேண்டியவன், அங்கே ஒரு ஃபோன் வந்ததுனால அந்த ரத்தானது அங்கே இறங்கினேன். இறங்கிய போது இந்த மாதிரி அறிமுகமானாங்க. ரொம்ப எளிய ரூபம், எளிய உருவம், எளிய நிலை, எளிய வீடு, தன்னைத்தானே ரொம்ப எளிமையான நிற்கக்கூடியவன். ஆனால் அற்புதமான ஒரு அவங்க மருந்து பற்றி பேச்சு வந்தது. அந்த எருக்கம்பூவை கிள்ளி அந்த பாலெல்லாம் அந்த நகத்து இதில் பட்டு நகமே போயிருக்கு, கட்டை விரல். அப்போது எருக்கம்பூ பாலில் அப்படி ஆகுமான்னு நான் கேட்டேன். ஆகிருக்கு, பார்த்தேன், இந்த கட்டை விரல் அப்படி ஆகிருக்கு. அடுத்து அதே எருக்கம்பூ ஒரு சமயம் கண்ணில் செதறி போயிட்டு கண்ணு போயிடுச்சான். ஒரு கண்ணை மூடி வைத்து அந்த மற்ற கண்ணால் பார்க்கும்போது அந்த கண்ணில் ஒன்றும் தெரியலை. அப்போ ஒரு விஷயம் சொன்னேன், நான் ஆஸ்பத்திரி போகிறதில்ல, வேண்டாம் அவர் கண்ணப்பன் இந்த கருத்தை சொன்னார். கண்ணப்பன் நாயனார் கண்ணை கொடுத்தாரு, ஒரு கண் இருக்குதேன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை கொடுத்தாரு, அப்படி போகட்டும், நான் இப்படியே இருக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இயற்கையாக தானே அது சரியாக போச்சான். கண்ணு தெரியுது, நல்ல நிமிர்ந்த நடை, நல்ல ஒரு பணிவோட கம்பீரமான குரல், பக்தி நிறைந்த ஒரு உள்ளம். தனியாக இருக்கிறாங்க அந்த இடத்துல. தன்னுடைய சொந்த தேவைகள் எல்லாம் அதுக்கான காரியங்களை சீக்கிரமாக முடிச்சுட்டு வேலைக்கு போகிற நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் தெய்வ எண்ணங்கள் தான். ஆஸ்பத்திரி போவதில்லை அப்படின்னு சொன்னாங்க.
எல்லாம் ஆச்சரியமான விஷயம். தன்னுடைய அப்பாவை பற்றி சொன்னேன். நேற்று அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் ஒரு 10-20 தடவை அப்பாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்பா எனக்கு மடியில் உட்கார வச்சு இந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்பா தான். அப்பா படிக்கலையாம். 4 பேர் அண்ணன் தம்பிங்க. படிக்க ₹1 கொடுக்கணுமா ஃபீஸு. ₹4 4 பேரை படிக்க வைக்கணுன்னா, அதனால் அந்த பணம் இல்லைன்னு அப்பா படிக்கலையாம். வேற ஒருத்தர் இவருக்கு எழுத்தெல்லாம் சொல்லி கொடுத்தவர் சொன்னால், படிக்க வை படிப்பு இருந்தால் தான் அப்படின்னு அது ஆழமாக பதிந்திருக்கு. தானும் படிக்க முடியல, ஆனால் குழந்தைகளை படிக்க வச்சுருக்கிறாங்க, பெண்களை. 2 பெண்களும் படித்து நல்ல நிலையில் பெரிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இந்த பூ கொடுக்காமல் ஒரு நாள் கூட போனதில்லை. ஒரு சமயம் சொன்னால் நான் அந்த இடத்து வரைக்கும் போய் இந்த செவ்வரளி அரளிப்பூக்காக கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ராத்திரி 10-10:30 மணிக்கு போய் நடந்து போய் பூவெல்லாம் பறிச்சுட்டு அதை எடுத்து நேற்று அழகான மாலை நேற்று தொடுத்துருந்தாங்க. ஒரு இடத்துல அவர் வேலை செய்கிற கூலி ஆள் இங்கே பூ பறிக்கக்கூடாது, பைப்பு கம்பெனியில் பூ பறிக்கக்கூடாதுன்னு சொன்னாராம். நான் முதலாளிகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்டுபிடிச்சி அவருக்கு ஃபோன் பண்ணி பூக்கு அனுமதி கேட்டு போய் பறிக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த பேச்சு. நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன். வேண்டாம், நான் அதெல்லாம் ஃபோட்டோ நான் அவங்க அனுமதி இல்லாமல் தான் ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, எடுக்க மாட்டேன், ஃபோட்டோ வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு தேவி, சாத்வி அப்படின்னு சொல்லணும். சாத்வி. நான் 3 சாத்விகளை பற்றி ஒரு வீடியோக்கள் வெளியிடுறேன். இந்த அம்மா முதல் சாத்வி. பழனி ஆத்தாள், தாராபுரம் அந்த பக்கம் மூலனூர் ரோட்டில், அங்கே ஹைவே ஓரத்தில் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. எல்லோருக்கும் நமஸ்காரம். பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்குச் சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க, கரம்புவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறம்புவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவை முந்தை இணை முழுதும் ஓய உரைப்பஞ்சான், கண்ணுதலான் தம் கருணை கண்காட்ட வந்தெய்தி, எண்ணுதற்கு எட்டா எல்லார்கள் இறைஞ்சி, மண் நிறைந்து விண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய், எண்ணிறந்த எல்லையிலாதானே நின் பெருந்தி, கொல்லா வினையேன் புகழுமாறறியேன், புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யே முன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், ஒய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள், ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி, மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதே நின்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய்,